சிலிண்டர் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். லேடிஸ் எல்லாருமே அவசியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸ் சொல்லியிருக்கேங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களோட நேரத்தையும் காசையும் ரொம்பவே மிச்சம் பண்ணி தரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மார்னிங் குக்கிங். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் டிப்பு, நம்ம இது மாதிரி பட்டு சாரீ, நல்லா ஹெவியாக இருக்கிற சாரியெல்லாம் பின் பண்ணும்போது சில நேரம் பின்னு ஒழுங்காக உள்ளே நுழையாது. சில நேரம் அந்த பின்னு நம்ம சாரியை துணியை கூட கிழிச்சு எடுத்துருங்க. இது போன்ற நேரத்தில் இந்த பின்னை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிடாதீங்க. இந்த பின்னை நல்லா ஷார்ட் பண்ணணும். இதை ஷார்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் அகல் விளக்கு வச்சுருப்போம். அப்படி இருக்கிற அகல் விளக்கு இருந்தாலே போதுங்க. இந்த பின்னோட அந்த ஊசி முனை நல்லா ஷார்ப் ஆகிடும். இதை நல்லா இந்த விளக்கோட அடிப்பகுதியில் இல்லை விளக்கோட சைடு பகுதியிலன்னு எங்கேனாலும் நீங்கள் இதை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுங்க. இந்த ஊக்கை சுற்றியுமே நல்லா நீங்கள் தேய்ச்சி எடுத்துகிட்டு குத்தி பாருங்கள். உங்களுக்கு அந்த ஊக்கு நல்லா இறங்கும். பட்டு சாரியாக இருக்கலாம், நல்லா ஹெவியாக இருக்கிற பார்டர் சாரி எதுவாக இருந்தாலும் ஊக்கு இறங்கலைன்னா நீங்கள் இது போல் டக்குன்னு செஞ்சுட்டு குத்தி பாருங்கள். ஊக்கு ரொம்ப சுலபமாக இறங்குங்க. இப்போ இந்த ப்ளவுஸில் ஸ்டார்டிங்கில் குத்தவே இல்லை. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக குத்திடுச்சுன்னு. அதுவும் ப்ளவுஸோட 2 சைடு சேர்த்து நான் பின் பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் ஹெவியான சாரியில் பின் பண்ணாலும் ரொம்ப ஈஸியாக இந்த ஊக்கு நுழையும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இந்த சுசியமை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுப்போம். இனி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க தேவையே இல்லைங்க. அதாவது லிட்டர் கணக்கில் எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் அந்த மாவு உருண்டையை மைதா மாவில் முக்கி எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் பணியார சட்டி இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு நம்ம மைதாவில் பரட்டி வச்சுருக்க அந்த கடலை மாவு உருண்டையை இதில் போட்டு விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இனி சுசியை செய்ய போகிறீங்கன்னா லிட்டர் கணக்கில் எண்ணெய் ஊற்றாதீங்க. இந்த மாதிரி பணியார சட்டியில் போட்டு வேக வச்சு எடுங்க. இது நமக்கு எண்ணெயும் அதிகம் குடிக்காது. ரொம்ப குயிக்கான நேரத்தில் எல்லா பலகாரத்தையும் சுட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம சுசியமை போட்டு எடுக்கும்போது குறைவான எண்ணெயில் வேகுங்க. ஒரு முறை சுட்டி எடுத்ததுக்கப்புறம் மீதமாகிற எண்ணெய் அப்படியே அந்த பணியார சட்டியில் இருக்கும். மீதி இருக்கிற மாவையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் தேவைப்பட்டால் மறுபடியும் 3வது முறை தாங்க நான் ஊற்றுனேன். 2 தடவை இந்த எண்ணெயிலே பொரிச்சு எடுத்துட்டேன். டயட்டில் இருக்கிறவங்க, வயசானவங்க, எண்ணெய் பலகாரம் ஒத்துக்காதவங்களுக்கு குறைவான எண்ணெயில் சுசியம் இது போல் செஞ்சு கொடுங்க. ₹1 ஷாம்பு இருந்தால் உங்கள் வீட்டு சிலிண்டரோட செலவு ரொம்ப கம்மியாக வருங்க. இதனால மாதத்தில் ஆயிரக்கணக்கில் நீங்கள் காசு மிச்சம் பண்ணலாம். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாங்க. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணியில் ஒரு ₹1 பாக்கெட் ஷாம்பு எடுத்துக்கோங்க. எந்த ஷாம்புனாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற ஷாம்பு கொஞ்சம் வாசனையாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஷாம்புவை நல்லா தண்ணியில் ஊற்றிட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சின்ன டம்ளர் எடுத்துக்கலாம். அந்த டம்ளரில் ஒரு 1/4 டம்ளரோட குறைவாக இந்த ஷாம்பு லிக்விடை ஊற்றி வச்சுக்கோங்க. மீதமாக இருக்க இந்த லிக்விடில் இன்னும் ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த லிக்விடை நம்ம இது போல் ஒரு காலி பாட்டிலில் இல்லை ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். இந்த பாட்டிலில் ஊற்றுறதுக்கப்புறம் இந்த 2 லிக்விடையும் எடுத்துக்கோங்க. நம்ம பாட்டிலில் ஓட்டை போட்டு இதை ஸ்ப்ரே மாதிரி பயன்படுத்த போகிறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலையும் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 லிக்விடையும் நம்ம 2 விதமாக யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல பாட்டிலில் ஊற்றிருக்க இந்த லிக்விடை கிச்சன் ஏரியாவில் பயன்படுத்த போகிறோம். பொதுவாக நம்ம அடுப்பு ரொம்ப எண்ணெய் பிசுப்பாக, சில நேரம் குழம்பு கரைன்னு நிறைய அழுக்காக இருக்குங்க. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் இந்த ஷாம்பு லிக்விடை ஊற்றலாங்க. அடுப்புக்கு பின்னாடி இருக்கிற டைல்ஸ் ஏரியா நமக்கு ரொம்ப பிசுன்னு இருக்கும். இதில் நீங்கள் இது போல் ஷாம்பு லிக்விடை ஊற்றுனீங்கன்னா அடுப்பு பின்னாடி இருக்கிற இந்த டைல் உங்களுக்கு எப்பயும் க்ளீனாக இருக்குங்க. அதில் பிசுப்பு இருக்கவே இருக்காது. ஷாம்பு பொதுவாகவே நல்ல எண்ணெய் பசையை போக வைக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதனால ஷாம்பு லிக்விட் யூஸ் பண்ணி அடுப்புக்கு பின்னாடி இருக்கிற டைலெல்லாம் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். நம்ம கொஞ்ச நேரம் கூட ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த லிக்விடை ஊற்றிட்டு நீங்கள் ஒரு ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்தாலே கிச்சன் ஏரியா, கிச்சன் டைல் ஏரியாலாம் ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுப்புங்கிறதே இருக்காது. நீங்களே பாருங்கள், ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக தொடச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி உங்கள் கிச்சனில் இருக்கிற அடுப்புக்கு பின்னாடி டைலெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விடை யூஸ் பண்ணலாம். இந்த லிக்விடை நீங்கள் மல்டி பர்பஸ் கிளீனராக யூஸ் பண்ணலாங்க. உங்கள் ஃப்ரிட்ஜ் மேலே இருக்கிற அழுக்கு, டைனிங் டேபிளை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு எல்லா இடத்துலையும் இந்த லிக்விடை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். பொதுவாக நம்ம ஸ்டவ் பர்னரோட இந்த ஸ்டாண்ட் ரொம்ப பிசுன்னு இருக்குங்க. இந்த
ஸ்டாண்டெல்லாம் நீங்கள் பாத்திரம் தேய்க்கிற சிங்கில் போடாமல் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இந்த ஷாம்பு லிக்விட் நல்லாவே அந்த எண்ணெய் பிசுபிசுப்பை போக வைக்கும். இது நீங்கள் லேசாக தேய்ச்சி கொடுத்தாலே அதில் இருக்கிற அந்த பிசுபிசுப்பு தன்மை போய் நல்லா நமக்கு மெயின்டைன் ஆகுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஷாம்புவை பலவிதமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணலாம். இதனால நம்ம கிச்சன் எப்பயும் க்ளீனாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, நல்லா வாசனையாக இருக்கும். வாசனையாக இருக்கிறதுனால கிச்சனுக்குள்ளே பல்லி, கரப்பாம்பூச்சி போன்ற பூச்சி தொல்லையும் இருக்காது. அடுத்தது, நம்ம வீட்டில் சிலிண்டர் வாங்கணுன்னா கண்டிப்பாக இதை செய்யுங்க. ஏன்னா நம்ம சிலிண்டரை ஆயிரக்கணக்கில் காசு கொடுத்து வாங்குகிறோம். வாங்குகிற சிலிண்டர் ரொம்ப நாளைக்கு நமக்கு யூஸ் ஆகணும், நம்ம உயிருக்கும் பாதுகாப்பாக இருக்கணும். சிலிண்டர் வாங்கின உடனே இந்த மாதிரி ஷாம்பு லிக்விடை இந்த சிலிண்டரோட ஓட்டை பகுதியில் ஊற்றி செக் பண்ணிக்கோங்க. மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஓட்டையில் ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டுட்டு நல்லா ஊற்று பாருங்கள். அந்த சிலிண்டரோட உள் சைடில் அந்த தண்ணி நம்ம கொப்பளிக்காமல் அப்படியே இருக்கணுங்க. சப்போஸ் அது உள்ள தண்ணி நமக்கு முட்டையாக பபிள்ஸ் வருதுன்னா அந்த சிலிண்டரில் லீக்கேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம ஒரு ஊசி அளவு லீக்கேஜ் இருந்தாலும் இந்த மாதிரி ஷாம்பு லிக்விட் ஊற்றி செக் பண்ணும்போது ஈஸியாக அதில் தெரிஞ்சிடும். நீங்கள் வெறும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கூட அந்த அளவு தெரியாது. இந்த மாதிரி ஷாம்புவோ இல்லை சோப்பையோ கரைச்சிட்டு அந்த தண்ணி ஊற்றி செக் பண்ணி பாருங்கள். அது உள்ள பபிள்ஸ் இருந்ததுன்னா உடனே நீங்கள் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி அந்த சிலிண்டரை மாற்றிடுங்க. இந்த சிலிண்டரை நம்ம அப்படியே யூஸ் பண்ணும்போது நமக்கு சிலிண்டரும் அதிகமாக வேஸ்ட் ஆகும். சமயத்தில் அந்த சிலிண்டர் வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் சிலிண்டர் வாங்கும் போதெல்லாம் மறக்காமல் இதை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐடியா. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த ஐடியா நிறைய பேருக்கு தேவைப்படும். அதனால் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு கீரை சாப்பிட பிடிக்கும். ஆனால் அந்த கீரையை செய்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. கீரையை ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி கட் பண்ணுறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாம். எப்பயும் கீரை வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி கையோட ஆஞ்சி எடுத்துருங்க. ஆஞ்சி எடுத்த கீரையை இது போல் மாற்றி வச்சுருங்க. கீரையை நல்லா செக் பண்ணிவிட்டு அதில் புழு பூச்சி இல்லை அப்படின்னா இது போல் நீங்கள் தனியாக ஆஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நம்ம வீட்டில் சப்பாத்தியில் திருப்புறதுக்கு இடுக்கி வச்சுருப்போம். அந்த இடுக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் வாஷ் பண்ண அந்த முழு கட்டு கீரையும் அந்த இடுக்கியோட நடுப்பகுதியில் செட் பண்ணிவிடுங்க. பொதுவாக கீரையை நம்ம கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணும்போது சில நேரம் கத்தி நம்ம கையில் பட்டு கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இடுக்கிக்குள்ளே நீங்கள் அந்த கீரையை செட் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது நல்லா ஈஸியாக முழு கட்டு கீரையும் கட் பண்ணிடலாம். ரொம்ப குறைவான நேரத்தில் கீரை ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கீரையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கையில் பிடிச்சு எடுக்கும்போது கீரை ஒழுங்காக நமக்கு கட்டாகவும் செய்யாது, நமக்கு கைகளையும் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இடுக்கி யூஸ் பண்ணி கட் பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்கான டைமில் கீரையை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வீட்டில் சோப்புலாம் வாங்கணுன்னா இது போல் செஞ்சுக்கோங்க. சோப்பை நம்ம இப்படி கூட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணலாங்க. பொதுவாக நம்ம காசு செலவு பண்ணி நம்ம வீட்டை வாசனையாக வச்சுக்கிறதுக்கு நிறைய பொருட்கள் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இது போல் சோப்பு இருந்தால் போதுங்க. சோப்பில் இது போல் நம்ம வீட்டில் இருக்க தீக்குச்சிகளை சொருகி விட்டுருங்க. கரெக்டாக அந்த தீக்குச்சியோட மருந்து பகுதி சோப்புக்குள்ளே போகிற மாதிரி குத்தி விட்டுருங்க. இது போல் உங்களுக்கு எத்தனை குச்சி தேவைப்படுதோ அத்தனை குச்சியும் இந்த சோப்புக்குள்ளே குத்தி விட்டுருங்க. இது எதுக்காகனா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வாசனைக்காக தாங்க நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த குச்சியில் இயல்பாகவே மருந்து இருக்கும். இதனால் இது வைக்கிற இடத்துல பூச்சி போட்டு வராது. குச்சியை சோப்பில் முக்கிட்டு யூஸ் பண்ணும்போது இந்த சோப்போட வாசனை இந்த குச்சியில் இருக்குங்க. இதனால் இந்த குச்சியை வாசனைக்காக உங்கள் வீட்டில், பாத்ரூமில், கபோர்டில், புக் ஷெல்ஃப்லன்னு எங்கேனாலும் வைக்கலாம். இதனால் அந்த இடம் நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம பீரோவில் துணிகளுக்கு நடுவில் வைக்கும்போது குளிர்காலத்தில் துணிகளில் ஒரு விதமான சில்னஸ் இருக்கும். அந்த ஈரப்பதத்தை, அந்த சில்னஸ் எல்லாத்தையுமே இந்த குச்சி நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். சோப்பில் இருக்க வாசனை அந்த துணிகள்லையும் பட்டுட்ருக்கும். இதனால் நம்ம பீரோ திறக்கும் போதெல்லாம் வாசனையாக இருக்கும். இன்றைக்கி நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்களோட சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.